முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டுருக்கிற மிராக்கிள் எல்லாம் வந்து கேட்கும்போது, சப்ஸ்கிரைபரோட அனுபவங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒன்னும் எனக்கு வந்து சில சமயம் எனக்கு அதுலேருந்து வெளியே வர முடியறதில்ல. சில பேர்த்தோட நம்பிக்கையும், அந்த கிரிட்டிக்கலான டைமில் வந்து அவங்க வந்து வேல்மாறலையும், முருகனையும் நம்பி அர்ப்பணிச்சு, அவங்க வேண்டுறதும், அதுக்கு வந்து முருகப்பெருமான் அந்த ஒரு மிகப்பெரிய அதிசயத்த உண்டாக்குறதும் வந்து நாளுக்கு நாள் எனக்கு நிஜமாவே சொல்றேன். சில சமயம் அந்த வார்த்தைகளே வரமாட்டேங்குது. இது எப்படி சொல்றது அப்படிங்கிறது. அந்த மாரி ஒரு அதிசயம் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னும் நெறைய அதிசயங்கள் வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்கு. வாரம் வந்து 1, 2 இது மாரி தான் கவர் பண்ணிட்டுருக்கேன். நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. முருகப்பெருமான பிடிக்காதவங்கள கூட பிடிக்க வைக்கிற மாரி சம்பவங்கள் உலகம் ஃபுல்லா இருந்து வந்துட்டுருக்கு. அது நெறைய நம்ம வந்து பார்த்து அனுபவிக்க போறோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இந்த சகோதரி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பொதுவா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஒரு ஆழமான கடவுள் பக்தி அப்படின்னு கிடையாது. அவங்க சொல்றாங்க, "நான் விளக்கு கூட போட மாட்டேன் சாமிக்கு." அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு பக்தியோட அவங்க வந்து இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷமா குழந்தை இல்ல. அதுக்கப்புறம் எதேர்ச்சையா திருச்செந்தூர் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்து 6 மாசத்துல அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு டைம் அவங்க ஸ்கேன் போகும்போதே தெரியுது. அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் அப்படின்ட்டு தெரியுது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து இது பரிபூர்ணமா இது முருகனோட அருளால இது வந்து ட்வின்ஸா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில வந்து 2 குழந்தையில ஒரு குழந்தையாவது அட்லீஸ்ட் வந்து பொண்ணா இருக்கணும் அப்படின்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அது 5வது மாசம் கிட்ட வருது. அப்போ 5வது மாசத்துலயே வந்து வளைகாப்பு அவங்க பண்றாங்க. வளைகாப்பு பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து வளைகாப்பு நல்லபடியா முடிஞ்சிருது. ஆனா, அதுக்கு அடுத்த நாள் வந்து செக்கப் போயிருக்காங்க. அங்க தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அவங்க ரெகுலரா பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்கள ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து ஷாக் என்ன அப்டின்னா, இவங்களோட கருப்பை வாய் வந்து நல்லாவே ஓப்பன் ஆயிடுச்சு. 2 குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா, அந்த பனிக்குடம் ரொம்ப கீழ இறங்கி வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, இந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க வந்து 2ம் வந்து 300 கிராம், 400 கிராம் அப்படிதான் இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல வந்து இவ்ளோ கீழ இறங்கி வந்துருச்சு, காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்ப அவங்க என்ன சஜெஸ்ட் பண்றாங்கன்னா, நாங்க உங்கள வந்து ஆம்புலன்ஸ்ல வச்சு அனுப்புறோம். நீங்க கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஏற்பாடு பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா அனுப்பிச்சும் வைக்கிறாங்க. இவங்களும் சரி அங்க போனா வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில குழந்தைங்கள காப்பாத்திருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாமிய வேண்டிக்கிட்டே இவங்க வந்து கோயம்புத்தூருக்கு ஆம்புலன்ஸ்ல போறாங்க. அங்க போயிட்டு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதையே சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா காப்பாத்த முடியாது. ஏன்னா குழந்தைங்க வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. 300 கிராம், 400 கிராம் தான் இருக்கு. இந்த சமயத்துல வந்து டெலிவரியும் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப அந்த பனிக்குடம் வந்து ரொம்ப கீழ இறங்கி வந்துருச்சு. அப்போ வந்து என்னன்னா, அங்க ஸ்டிட்ச் போடுறதுக்கே வந்து வழி இல்ல. இல்லன்னா கூட ஸ்டிட்ச் போட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே காப்பாத்தி வச்சிருக்கலாம். ஆனா ஸ்டிட்ச் போடுறதுக்கு வழியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கெஞ்சி கேட்டது விளைவாக அவங்க வந்து சரி இது வந்து முயற்சி பண்ணலாம். அ ஸ்டிட்ச் போட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிட்ச் போட முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஸ்டிட்ச் போடுறாங்க. ஸ்டிட்ச் போட்டு அவங்கள வந்து ஐசியூல தான் வச்சிருக்காங்க சகோதரிய. அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட அந்த பனிக்குடம் வந்து லீக் ஆயி தண்ணி வந்து வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல எப்படி வந்து இந்த குழந்தைங்கள வந்து காப்பாத்துறது அப்படிங்கிறது அந்த டாக்டருங்களுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து சகோதரிய என்ன மாரி வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க அட்மிட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாசம் 10ஆம் தேதி 2024வது வருஷம் இவங்க அட்மிட் ஆறாங்க. அப்போ வந்து இவங்கள இந்த இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க, அவங்கள கால வந்து நல்லா மேல தூக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு தலைகீழா படுத்திருக்கிற ஸ்டேஜ்ல கால வந்து நல்லா எலிவேட் பண்ணிட்டு, உடம்பு தலையெல்லாம் கொஞ்சம் கீழ இருக்கிற மாரி, அந்த மாரி வச்சு இவங்கள கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாரி வச்சிருக்காங்க. இது மாரி ஒரு 10 நாள் வந்து ஐசியூலயே இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் சகோதரி குடியிருக்கும் அந்த வீட்டு ஓனர் அவங்க வந்து அவங்களுக்கு வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களுக்கு ஃபோன்ல ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இத நம்பிக்கையோட படி நீயும் உன்னோட குழந்தைகளும் கண்டிப்பா வேல்மாறல் காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரிக்கு அதுவரைக்கும் வந்து
அவ்வளோ தீவிரமாக முருகப்பெருமானை வேண்டுறதும் இல்லை. வேல்மாறல்லாம் என்னன்னு கேள்விப்பட்டது கூட இல்லை. அவங்களுக்கு வந்து இருந்தாலும் அவங்க வந்து நம்பிக்கையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாறல் வந்து ஐசியூவில் அந்த தலைகீழாக படுத்தபடியே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லியும் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்து அதை தினசரி தினசரி படிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நோட்டு வாங்கி தர சொல்லி அதில் வந்து அதே பொசிஷனில் இருக்கும்போதே வந்து ஓம் சரவண பவன் சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ரெகுலராக அந்த தண்ணியோட அளவு குறையுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. சகோதரியும் நம்பிக்கையோடு விடாமல் வேல்மாறல் படிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. சகோதரி வந்து அப்போ இருந்து தலைகீழாக தான் படுத்துட்ருக்காங்க. அவங்களது வந்து இப்போ யூரின் போகிறது, மோஷன் போகிறது எல்லாமே பெட்டில் தான். எல்லாமே வந்து அவங்க தலைகீழாக அதே படுத்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன டாக்டர்களுக்கு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த தண்ணீரோட அளவு குழந்தைங்க இருக்கிற அந்த தண்ணீரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா குறையவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது அட்மிட் ஆனவங்கள செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து 8.5 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைங்கள அதே ஸ்டேஜில் சகோதரியை வச்சுருந்து அவங்க அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ குழந்தைங்களோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எஸ்டிமேட் பண்ணது ஒரு குழந்தை 1.5 கிலோ, இன்னொரு குழந்தை 1.90, அதாவது 1.900, 2 கிலோவுக்கு 100 கிராம் கம்மி. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஓகே இது டெலிவரி பண்ணிடலான்ட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரியும் சக்ஸஸ்ஃபுல். குழந்தைங்க வந்து அழகாக பிறந்துடுறாங்க. இதோட வந்து அவங்களுக்கு சோதனைகள் நிற்கலை. இப்போ தான் வந்து ஒரு விஷயம் அவங்க நோட் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் வந்து ஒரு ஓட்டை இருக்குது. அதனால் உடனடியாக ஐசியூவில் வச்சிடுறாங்க. குழந்தைகளுக்கான ஐசியூவில் வச்சிடுறாங்க. 1 மாதம் அந்த குழந்தை வந்து ஐசியூவிலேயே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சகோதரி வேண்டியிருந்தது 2 குழந்தையில் 1 குழந்தையாவது பொன் குழந்தை வேணும் முருகா அப்படின்னு வேண்டியிருந்தாங்க. அவங்களுக்கு 2மே அழகான பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. இப்போ இந்த புது சோதனைக்கு என்ன பண்ணுறது? அப்போ சகோதரி வந்து திருப்பியும் அவங்க நம்பினது வேல்மாறல் தான். ஹாஸ்பிட்டல்லையே கீழ் ஃப்ளோரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முருகர் சிலை வச்சுருந்துருக்காங்க. குழந்தை வந்து என்ஐசியூவில் இருக்காங்க. சகோதரி வந்து டெய்லியும் அந்த முருகர்கிட்ட போய் கீழே உட்காந்து வேல்மாறல் படிச்சிருக்காங்க. அப்போ சகோதரியோட ஒரே வேண்டுதல், என்னோட குழந்தைக்கு ஹார்ட்டில் எந்த ஒரு ஆப்ரேஷன் எதுவும் தேவைப்படக்கூடாது, அந்த ஓட்டை அதுவே மறையணும் முருகா, இதுதான் அவங்க வேண்டுறது. இது டெய்லியும் வேண்டிட்டு வேல்மாறல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 1 மாதமாக போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து வேல்மாறல் படித்து முடிச்சுட்டு சகோதரி வேண்டிட்டு அந்த காலை வந்து முருகரோட காலை வந்து தொட்டு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கும்பிட்டு என்னோடய குழந்தைக்கு மட்டும் சர்ஜரி வேண்டாம் முருகா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பூ வந்து கீழே விழுந்திருக்கு. சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அடுத்த நாளும் அதே மாதிரி சரி நேற்று தொட்டு கும்பிடும்போது முருகர் பூ கொடுத்தார்ல, இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி காலை தொட்டு கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை தொட்டி கும்பிட்டு என்னோடய குழந்தைக்கு சர்ஜரி வேண்டாம் முருகா அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முருகரோட இன்னொரு சைடு இருந்து அடுத்த நாளும் அதே மாதிரி பூ விழுகுது. சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. அப்போது வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இப்போது குழந்தை வந்து அந்த ஹோலோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 3.5 இருக்குது. நீங்கள் வந்து இது வீட்டுக்கு குழந்தைங்கள எடுத்துகிட்டு போயிடுங்க, அங்கே சேஃபாக வச்சுக்கோங்க. இது வந்து அது இன்னும் வந்து டெவலப் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த தடவை 1 மாதம் கழித்து வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைங்கள 1 மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வச்சு பார்த்துக்கிறாங்க. அப்புறமா வந்து ஸ்கேனுக்கு திருப்பியும் 1 மந்த் கழித்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணும்போது அந்த 3.5 அளவு இருந்த அந்த ஓட்டை வந்து 1.5 குறைஞ்சிருது. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சர்ஜரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நார்மலாக ஹெல்த்தி பேபிஸ் ஆயிடுறாங்க. சகோதரி வந்து முருகப்பெருமான் மேலேயும் வேல்மாறல் மேலேயும் இருந்த நம்பிக்கையை துளி கூட விடாமல் கண்டினியூ பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப நார்மலாக ரொம்ப ஹெல்த்தி பேபிஸாக அழகாக இருக்காங்க. பார்ப்பாங்க. இப்போ நான் கேட்டோன்னே பார்ப்பாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான். 2 பேரும் நல்லா இருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. மிக ஆழமான பக்தியும் முறையான பூஜை எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட வேல்மாறல் ஒருத்தங்க படிங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைய வந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையை முழுமையாக நம்பி அவங்களையும் அவங்க குழந்தைகளையும் வந்து முருகப்பெருமான் காலடியில் ஒப்படைச்சு முழுமையாக சரணடைஞ்சு வேல்மாறல் நம்பிக்கையோட 4 மாதம் ஹாஸ்பிட்டலில் தலையிலாக படுத்தபடியே படித்த அந்த சகோதரிக்கு முருகப்பெருமான் காட்டிய கருணை வந்து, நீ உனக்கு சோதனை காலம்தான் இது, நீ வந்து சோதனைகளை அனுபவிச்சிட்ட,
ஆனால் வந்து உன்னை நான் கைவிட மாட்டேன், நீயும் உன் குழந்தைகளும் பத்திரமா உங்களோட உயிர் வந்து பாதுகாக்கப்படும், நீ சோதனை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் நீ சோதனை அனுபவித்து முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்லாமல் சொல்லி அவங்கள காப்பாற்றி விட்டு இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இந்த கஷ்டம் வந்து வராமையே போயிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சில சமயம் வந்து நம்மளுக்கு அந்த சோதனை காலம் நம்மளுடைய கர்மாவாகட்டும், இல்லை வந்து அந்த அந்த கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம், அது மாதிரி சில சமயம் நமக்கு அந்த சோதனைகளை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அதனுடைய அந்த சோதனை காலத்தில் நம்ம வந்து முருகப்பெருமானோடைய அந்த திருவடிகளை எப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம், அந்த நம்பிக்கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வைக்கிற செக்கு, நமக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணும்போது முருகப்பெருமான் காப்பாற்ற தவறுறதே இல்லை. இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும் எவ்வளோ அதிசயங்கள் நம்ம பார்த்துட்டோம். வேல்மாறலும் ஹாஸ்பிட்டலும் வச்சு இக்கட்டான நிலைமையில் வேல்மாறல் படித்த எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கு. இது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். நீங்கள் நம்ம ஒவ்வொரு அதிசயங்களுக்கு பின்னாடியும் அதை கவனமாக யோசித்து பார்க்கணும், அந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தான் வந்து முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு பரிசு தராரு. நம்ம சரணடையும் அந்த ஒரு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம கருணை காட்ட தவறதே கிடையாது. நம்மளுடைய கண்ணீருக்கு கந்தனுடைய கருணை எப்பொழுதுமே உண்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் போட்டுக்கோங்க. இது மாதிரி அதிசயங்கள் இன்னும் நம்ம நிறைய அதிசயங்கள் பார்க்க வேண்டியதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.